உலகம் முழுவதும் பறந்து விரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கு இது உங்களுடைய ஜோதிட ஆசான் யூடியூப் சேனல் வழியாக உங்களை வரவேற்பதிலும் சந்திப்பதிலும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேங்க. இந்த வீடியோ பதிவில் நாம் பார்த்து கொண்டிருப்பது சனி வக்கர பயிற்சி பலன்கள் 2025. ஒவ்வொரு ராசினருக்கும் அதில் வரக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களுக்கு நம்ம ஒவ்வொரு வீடியோ பதிவாக பார்த்துட்டு இருக்கோம். அதாவது அந்த வரிசையில் என்று காலபுருஷ தத்துவம் நமக்கு 12 வீடுகளில் 11வது வீடாகவும் சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட அன்பார்ந்த கும்பராசி நேயர்களுக்கு இந்த சனி வக்கர பயிற்சி எப்படிப்பட்ட பலன்கள் மற்றும் பரிகாரத்தை அளித்தர இருக்கிறார். இப்போ இந்த கும்பராசியை பொறுத்து பார்க்கும்போது நீங்கள் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய நபராக இருந்தால் கீழே தெரிய ஒரு ரெகுலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பெல் எடுத்துனா ஆள் வரும், ஆள் கொடுத்து வச்சுருங்க. நாங்கள் போகிற ஒவ்வொரு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடுங்க. நீங்கள் செய்வதெல்லாம் பார்க்குற அனைவரும் லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். எங்களுக்கு அடுத்தடுத்து ஒரு வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷத்தையும் ஒரு ஆர்வத்தையும் ஒரு தூண்டுதமாக இருக்குதுங்க நீங்கள் பண்ணுற விஷயங்கள். இந்த கும்பராசியை பொறுத்தவரை சனியோடைய தாக்கம், சனி வக்கர வீழ்ச்சியில் சனியோடைய தாக்கம் இது 7 நாடு சனியில் 3ஆம் சொத்து சனியாக வளர்ந்துட்டு இருக்குது. உங்களுக்கு சனி வக்கர பயிற்சி வளங்கள் எப்படி இருக்க போகிறது? இந்த கும்பராசி என்பவர்களுக்கு சனி வக்கர பயிற்சி என்பது சனி வச்சு செய்ய போகுதுங்க. உங்களுக்கு கால் வைக்கும் இடமெல்லாம் கரண்ட் ஷாக் அடிக்க போகுதுங்க. ரொம்ப ரொம்ப உஷாராக இருங்க, கவனமாக இருங்க. சனி வக்கர பயிற்சி பொறுத்த வரைக்கும் ஜூலை மாதம் 2ஆம் தேதி முதல் நவம்பர் மாதம் 17ஆம் தேதி வரையிலான காலகட்டத்தில் சனி வக்கர பயிற்சி அடைவதால் கும்பராசினியர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன, பரிகாரங்கள் என்ன, கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன, இதை பற்றி பார்க்க இருக்கிறோம். சனி வக்கரம் என்பது என்னென்னு பார்க்கும்போது கும்பராசினியர்களே, சனி வக்கரம் என்பது ஜூலை 2 முதல் நவம்பர் மாதம் 17ஆம் தேதி வரையிலான காலகட்டத்தில் சனி வக்கரம் அடைய இருக்கிறார். வக்கரம் என்பது தன்னுடைய சக்தி புற இழத்தல் என்பது பொருளாகும். இந்த காலகட்டத்தில் சனி செயலிழந்து போவதால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். வருட கிரகங்களான குருவும் சனியும் அவர்கள் இருக்கும் இடத்தில் இருந்து 5ஆம் இடத்திற்கு போகும்போது வக்கரமாகும். 9ஆம் இடத்துக்கு போகும்போது வக்கர நிவர்த்தியாவது வழக்கமாக இருக்குதுங்க. சனி ஒரு ராசியிலிருந்து 2 வருடம் இருக்கும் காலகட்டம் என்று பார்க்கும்பொழுது 2 முதல் 3 வரை வக்கரமாக தான் இருக்கும் நமக்கு. இந்த வக்கர பயிற்சி காலத்தில் நீங்கள் பரிகாரம் செய்வது நல்லது, காயத்ரி மந்திரம் கூறுவது நல்லதுங்க. சனி வக்கரமாவதால் அதனுடைய செயல்பாடுகளில் சுணக்கம் ஏற்பட இருக்குதுங்க. சனி ஆயுள்காரகன், கர்மாக்காரகன் என்று அழைக்கப்படுகிறார். வக்கர கதியில் சனி இருக்கும்பொழுது சில ராசிக்காரர்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்தக்கூடும். சனியிடமிருந்து தப்பிக்க சனி காயத்ரி மந்திரத்தை கூறுவது நல்லது. அற்புதமான பலன்கள் தவிர்க்குதுங்க. ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 8 முறையாவது நீங்கள் அதை சொல்லி வாருங்கள். பல்வேறு பாதிப்பிலிருந்து உங்களை காக்குமோ உங்களுக்கு வழிவகுக்கு இருக்குதுங்க. இந்த சனி வக்கரமானது புரட்டாதி 3ஆம் பாதத்தில் வக்கர கதி ஆகிறார். கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி வக்கர நிவர்த்தி அடைய இருக்கிறார். இந்த சனி வக்கர பயிற்சியாகும் இதுபோது கும்ப ராசிக்காரர்களுக்கு கிடைக்க வேண்டிய பலன்கள் என்ன, ஏற்படும் மாற்றங்கள் என்ன குறித்து இந்த வீடியோ பதிவு நம்ம பார்க்க இருக்கிறோம். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, கும்பராசிக்காரர்களுக்கும் அதில் வரக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்கள் என்பது அவிட்டம், சதயம், புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் கும்பராசியும் அதன் 3 நட்சத்திரமும் 9 பாதங்களை கொண்டது கும்பராசி என்பவர்களாகும். அதனுடைய அதிபதி சனி பகவான் ஆவார். உங்கள் ராசியிலே இருக்கிறார். ஜென்ம சனி நடந்து கொண்டிருக்கிறது. அது சனி வக்கர நிலையில் போவதால் ஆரோக்கிய பாதிப்புகள் எல்லாம் ஏற்பட இருக்குதுங்க. மனதில் மிகப்பெரிய அழுத்தங்கள் ஏற்பட்டு உடலில் மாற்றத்தையும் அள்ளித்தர இருக்கிறார். இந்த காலகட்டம் இதனால் வரைக்கும் இல்லாத மாற்றத்துக்கு உங்களுக்கு நல்ல ஒரு இப்போ ஜென்ம சனி முடிஞ்சு பாத சனியில் உங்களுக்கு உட்கார இருக்கிறார். அடுத்தது பார்க்கும்போது உங்களுக்கு முயற்சிகளில் தடை இது ஏற்படுமா? இந்த சனி வக்கர பேச்சில் புதிதாக நம்ம முயற்சி தான் எடுக்கலாமான்னு கேட்கும்பொழுது அன்பார்ந்த கும்பராசினியர்களுக்கு முயற்சிகளில் சிறு சிறு தடைகள் ஏற்படும். எதிர்பாலினத்திடம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ராசியிலே ராகுவும் சமசப்தத்தில் கேதுவும் இருப்பதால் ஆண்கள் ஆண்கள் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். நண்பர்களால் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பும் இருக்குதுங்க. குழந்தைகள், இந்த சனி வக்கர பேச்சில் கும்பராசி என்பதற்கு எப்படி இருக்க போகிறது? முதல் 1.5 மாதத்தில் உங்கள் ராசிக்கு குழந்தைகள் மூலமாக சிறு சிறு தொந்தரவுகள் வரும். பதவி, பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவத்திற்கு களங்கம் வருவதற்கான வாய்ப்பும் உள்ளதுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வுகள் தடைபட இருக்குதுங்க. வேலைகள் மாற்றங்கள் வந்து சேரும். சுகங்கள் கெடுவதற்கான வாய்ப்பும் இருக்குது இந்த காலகட்டம். அலைச்சல் எப்படி இருக்கும்? அலைச்சல்கள் மற்றும் வேலை போல எப்படி இருக்கும் போது இந்த சனி வக்கர பயிற்சி காலத்தில் 2வது 1.5 மாதத்தில் அலைச்சல் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். செய்யக்கூடிய வேலையில் பளு அதிகரிக்கும். அதற்கான பலன்கள் குறைவாக இருக்க பொழுதுங்க. படிக்கும் மாணவர்களுக்கு மறதி உண்டாகும். எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் தடைகள் சிந்திக்க போகிறீங்க. இன்ஜினியர், ஆயில், வானூர்தி தொழில் இருப்பவர்களுக்கு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். மன அழுத்தம் அதிக அளவில் இருக்கக்கூடியதுங்க இந்த காலகட்டம். இதனால் வரைக்கும் நீங்கள் இல்லாத மாற்றத்தையும் இங்கே எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய கும்பராசி என்பர்கள், என்னடப்பா இந்த எப்போ பார்த்தாலும் நமக்கு சனி அதிபதியாக இருக்கிறதால நம்முடைய ஆரோக்கியம் எப்படி இருக்க போகுது, உடல் எப்படி இருக்க போகுது, என்ன பண்ண போகிறோம், இதெல்லாம் கொஞ்சம் சிந்தனைகள் கொடுக்கக்கூடிய காலகட்டங்க.
அப்போ ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பார்க்கும்போது ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துவது நல்லது. மன அழுத்தம் வேலைப்போல ஏற்பட இருக்குதுங்க. குருவினுடைய பார்வை இருப்பதால் ஓரளவு ஏற்றம் பெறக்கூடிய சனி ராசியிலே இருப்பதாலும் வக்கரகதி அடைவதாலும் குழந்தைகள் விஷயத்தில் பிரச்சனைகள் வரும் வர இருக்குதுங்க. வீடு வாங்க வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் ஆவணங்களை சரிபார்த்து வாங்குவது நல்லதுங்க இந்த காலகட்டம். இப்போ கும்பராசியில் வரக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்கள் என்பது அவிட்டம், சதயம், புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இந்த சனி வக்கர பயிற்சி இருக்க போகுது. இப்போ சனி வக்கர பயிற்சியில் முதலாவது நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரக்காரர். அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்கள் உங்களுடைய வீடு கட்டும் யோகம் நல்லா இருக்குங்க. வெகு நாட்களாக கனவு இல்லமாக இருக்கக்கூடிய வீடு என்பது நீங்கள் ரொம்ப ரொம்ப பார்த்து கட்டக்கூடிய காலகட்டமாக காலம் இருக்குது. ஏன்னா கடைசி சுற்று என்பது உங்களுக்கு 7.5 சனியில் உங்களுக்கு வர இருக்கிறார். அதனால் நீங்கள் வீடு கட்ட யோகம் இருக்குதுங்க. வெளிநாடு காத்து கொண்டு வந்த காலகட்டம் வெளிநாடு செல்வதற்கான ஒரு வாய்ப்பும் உருவாக இருக்குதுங்க. நீங்கள் உங்களுடைய கணவன் மனைவிக்குள் பிரச்சனை வர இருக்குதுங்க. ரொம்ப கவனமாக இருக்கணும். திருமணம் ஆகாதவர்கள் இந்த காலகட்டம் திருமணம் இந்த சனி வக்கர பயிற்சியில் உங்களுக்கு திருமணம் உங்களுக்கு வாழ்க்கை துணை நல்ல விதத்தில் கிடைக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. இது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் புத்திர பாக்கியத்தை காத்து கொண்டு காலகட்டம் புத்திர பாக்கியத்தை காத்து கொண்டு காலகட்டம் நீங்கள் நினைத்தது போல் புத்திர பாக்கியம் கிடைக்கப்பட்டு மன மகிழ்ச்சி அடைய போகிறீங்க இந்த காலகட்டங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வேலை வாய்ப்பு அதாவது வேலையில் நீங்கள் சேர்ந்து அதாவது பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, சம்பள உயர்லாம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குதுங்க. அவிட்ட முடிஞ்சு அடுத்தது சதய நட்சத்திரக்காரர்களெல்லாம் எதிலையும் ஜாலியாக இருக்கக்கூடியவர்கள். இப்போ வீண் டென்ஷன்கள், வீண் உபாதைகள் எல்லாம் நீங்கள் இருக்குதுங்க. ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து பேசுவது மூலம் நன்மை பெறக்கூடிய இந்த வக்கர பயிற்சியானது உங்களுக்கு இருக்குதுங்க. தொழிலில் முன்னேற்றம் அடைய போகிறீங்க. கொடுத்த லாக்காகவும் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் போகிறதுக்கான பவர் இருக்குதுங்க. பார்வை பார்த்துருங்க. ரொம்ப ரொம்ப கவனமாக இருப்பது நல்லது. உங்கள் பிள்ளைகளில் பெருமை அடைய போகிறீங்க. பிள்ளைகள் விஷயம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். உடல் உபாதைகள் ஏற்படும். மருத்துவ செலவு நேரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அடுத்தது சதயநட்சத்திரக்காரர்களுக்கு நீங்கள் தொழிலில் விரிவுபடுத்த நினைக்கிறீங்க. அடுத்த புதிதாக தொழில் வாங்கணும். இடம் வாங்கும் எண்ணம் யோகம் இருக்குதுங்க. இந்த காலகட்டம் பயன்படுத்தினா நீங்கள் இடம் வாங்கிறதுக்கான ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க. கடைசி நட்சத்திரம்னு சொல்லக்கூடியது கும்பராசியில் புரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்கள் முடிய கும்பராசியில் வரக்கூடிய நட்சத்திரமாகும். இந்த புரட்டாதியை பொறுத்து பார்க்கும்போது அதாவது மற்றவர்களுக்கு மரியாதை கொடுக்கும் என்ற எண்ணம் அதிகரிக்கும். அதேபோல் மரியாதையை எதிர்பார்க்கக்கூடிய உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. உங்களுக்கு குறை சொன்னால் பிடிக்காது. உங்களுக்கு தெளிவான நீங்கள் ஒரு விஷயம் செய்யும்போது தெளிவாக முடிவெடுத்து செய்வது நல்லதுங்க. உங்களுடைய கோபங்கள், வீண் டென்ஷன், வீண் கோபங்களால் பல விஷயத்தில் பல ஒரு வாய்ப்புகள்லாம் நீங்கள் தடைப்பட்டு போவதற்கான ஒரு சூழல் உருவாக்குங்க. ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதை பல முறைக்கு யோசித்து பொறுமையாக போவது ரொம்ப ரொம்ப நல்லது. வாட்டி சும்மா ஏனோ தானோ போனோன்னா மாட்டிப்பீங்க. இப்படி போய் தான் ஒன்றுலாமல் இருக்கீங்க. இப்போ இதுக்கப்புறமாவது நீங்கள் போகும்போது ரொம்ப 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 கவனமாக யோசிப்பது நல்லது. யோசித்து ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வது ரொம்ப நல்லதுங்க. இந்த காலகட்டத்தில் புரட்டாதி பற்றி பார்க்கும்போது உங்களுக்கு எண்ணியபடி நடக்கும். திருமண யோகம் இருக்குதுங்க. புத்திரபாக்கியம் இருக்குதுங்க. நல்ல இடத்தில் வரங்கள் கிடைக்கப்பட்டு மன மகிழ்ச்சி அடைய போகிறீங்க என்பது விதமான ஐயமும் இல்லை உங்களுக்கு. அப்போ ஆரோக்கியத்தில் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப மன அழுத்தம், வேலை போல ஏற்படும். உங்களுக்கு ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்து நல்லது. குரு பார்வை இருப்பதால் ஓரளவு ஏற்ற மாற்றங்கள்லாம் எனக்கு இருக்குதுங்க. நிலைகளை அதாவது கும்பராசி அன்பர்களும் அதில் வரக்கூடிய 3 நிச்சயங்கள் பலன் தெரிந்துள்ளவா. இப்போ வழிபாடு மற்றும் பரிகாரத்தை தெரிந்து கொள்வோம். திருக்கொள்ளிக்காடு சனீஸ்வர பகவானை சென்று வழிபட்டு வருவது அற்புதமான மாற்றத்தை ஏற்படுத்தும். சரபேஸ்வரரை வணங்குவது நற்பலன்களை அள்ளி கொடுக்கும் ஆற்றலும் இருக்குதுங்க. அருகில் இருக்கும் கோயிலுக்கு நல்லெண்ணெய் தானமாக அளிப்பதும் நன்மை ஏற்படுத்தும். வரும் பாதிப்புகளை எல்லாம் பணிபோல் நீங்க செய்யும். சனி பகவானை வணங்கி வாருங்கள். எல்லா விதத்திலும் நன்மை தரும் மாதமாக இந்த வக்கர பயிற்சி நல்லா இருக்குங்க. தென்னாளுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவருக்கும் நிறைவா போற்றி சொல்லி வாருங்கள். இந்த நேர்களை கும்பராசி என்பர்களும் அதில் வரக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களும் வீடியோவை பொறுமை கேட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க. அடுத்தடுத்து நல்லது ஒரு வீடியோ பதிவு சந்திக்குமாறு உங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நீங்கள் நன்றி, வணக்கம்.